ஈழத்தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பல லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் இழந்ததுக்கு பிறகு அந்த இரத்தத்திலிருந்து அந்த இரத்தத்துக்கு பிறந்த நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கே, அந்த கட்சி வெல்லாதுன்றது உங்களுடைய முடிவா? அப்போ நீங்கள் தமிழில் தேசிய தலைவருக்கு பின்னாலேயும் இதே போன்றுதான் நீங்கள் இந்த சிந்தனையோடு தான், ஒரு அவம நம்பிக்கையோடு தான், உறுதியில்லா தன்மையோடு தான் அந்த மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு உறுதுணையாக நீங்கள் அந்த மண்ணில் இருந்து ஆதரவு தெரிவிச்சிங்க. என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, நமது பல நெடுமாறன் ஐயா அவர்கள் திமுகவுக்கு போட சொல்லியிருக்கிறார். அப்படி திமுகவுக்கு போட இல்லைன்னு சொன்னா பாஜக உள்ள வந்துருமா, ஒரு புதிய கண்டுபிடிப்பை இவரும் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதை பற்றி தான் தெளிவாக விவரமாக பார்ப்போம். முதல் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், பாஜகவை யார் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது? அது திமுக தான் கொண்டு வந்தது. ஆனால் அப்போ திமுக கொண்டு வரைக்கு எங்களுக்கு விளங்க இல்லை, ஏன் திமுக கொண்டு வருதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ விளங்குது. ஏன்னு சொன்னால், இந்த பாஜகவை காட்டிய காலம் ஃபுல்லாக அரசியலை செய்யலாம் அப்படின்ற ஒரே திட்டம்தான். அதுக்காகத்தான் இவர்கள் பாஜக கொண்டு வந்தார்கள். ஐயா பல நெடுமாறன் அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு, திமுக, காங்கிரஸ், விசிக மற்றும் ஏனைய கூட்டணிகளுக்கு ஆதரவாக நிற்கிறார். ஐயாவிடம் நிறைய கேள்விகள் இருக்குது, ஒன்றொன்னா கேட்போம். ஏன்னு சொன்னால், ஐயா மீது எங்களுக்கு மிக மரியாதை இருக்கிறது. உலகத் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் மரியாதை இருக்கிறது. ஆனால் அந்த மரியாதையை காப்பாற்ற வேண்டியது ஐயாவினுடைய கடமை. இந்த கடைசி காலத்தில் அதை இழந்துடக்கூடாதுன்றதான் எங்களுடைய ஆதங்கம். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. அது என்ன, இந்த டபுள் இன்சில் போட்ட பேருக்கு முன்னால் டபுள் இன்சில் போட்ட ஆக்கள் தான் கொஞ்சம் பேர் இந்த கடைசி நேரத்தில் கட்டையில் போகிற நேரத்தில் ஓடி வருவீங்க. யாருன்னு சொன்னால், அந்த கரு, பல, சுப, கூடங்குளத்தில் அங்கே ஒரு சுபா, இப்படி இந்த ரெட்டை இன்சில்காரர் எல்லாருமே கடைசி நேரத்தில் ஓடி வந்து சொல்லுவீங்கன்னு சொன்னால், பாஜக வந்துடும், நீங்கள் எல்லாருமே வந்து திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போட சொல்லுவீங்க. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். என்னென்னு சொன்னால், திமுக காங்கிரஸ் கூட்டணியை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்கள்ட்ட போய் நேரடியாக சொன்னால் என்ன நடக்கும்? உங்களுக்கே செருப்பை கழட்டி அடிப்பாங்கன்னு தெரியும். அப்போ அதனால் என்ன செய்கிறேன்னு சொன்னால், டக்குண்டு எங்களுக்கு போகிற வழி இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல, நாங்கள் கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோம், அதுக்குள்ளே தள்ளப்பட்டுட்டோம், திமுக காங்கிரஸ் பிரச்சனை தான். ஆனாலும் இந்த ஒட்டுமொத்த மனிதத்துக்கே, உலகத்துக்கே பாஜக பயங்கர ஆபத்து, அதுவும் எங்களுக்கு பயங்கர பிரச்சனை. அதுக்காக வந்து நாங்கள் உடனடியாக இவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும், வேறு வழி இல்லை, வேறு ஒருத்தரும் இல்லை. ஏன் உங்களுக்கு தெரியாத ஐயா? நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்களை. தாவேக்கான்ற ஒரு கட்சி வந்திருக்குது. அந்த கட்சிக்கு எத்தனையோ வித வாக்குகள்னு சொல்லி சொல்கிறாங்க. 40 வீதம்ன்றாங்க, ஒரு சில பேர் 150, 200 வீதம்லாம் சொல்கிறாங்க. அடித்து வாய்க்கு வந்ததெல்லாம் அளந்து விடுறாங்க. அதை விட இந்த மண்ணுக்காக மக்களுக்காகவும் எங்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு, ஈழத்தமிழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு பல லட்சக்கணக்கான மக்கள் நாங்கள் இழந்ததுக்கு பிறகு அந்த இரத்தத்துக்கு பிறந்த நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி இருக்கே, அந்த கட்சி வந்து வெல்லாதுன்றது உங்களுடைய முடிவா? அப்போ நீங்கள் தமிழில் தேசிய தலைவருக்கு பின்னாலேயும் இதே போன்றுதான் நீங்கள் இந்த சிந்தனையோடு தான், ஒரு அவம நம்பிக்கையோடு தான், உறுதியில்லா தன்மையோடு தான் அந்த மிகப்பெரிய ஒரு தலைவனுக்கு உறுதுணையாக நீங்கள் அந்த மண்ணில் இருந்து ஆதரவு தெரிவிச்சிங்களா? இதுக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிரட்டி பேசுறது. எங்கட விஷயத்துக்கே வருவோமே, அதை ஒன்றா கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்ச காலமாக வந்து பிஜேபி ஆள் தானே, இப்போ என்ன உங்களுக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது பிணக்கு, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுதோ? என்ன நடந்தது? நீங்கள் தானே ஒரு நிலாவை காட்டுறேன்னு சொல்லி நிலாவை கூட்டி கொண்டு போய் இந்த நிலாவை காட்டி பிள்ளைக்கு சோறு சீத்துற மாதிரி மோடியும் பிஜேபியை அறிமுகப்படுத்தி விட்டீங்களே லண்டன்லேருந்து வந்த அந்த குழு. அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியாது நினைக்கிறீங்களே? ஐயா, பல விஷயம் தெரியும் ஐயா. ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல
பார்த்தீங்கன்னு சொன்னால் காசி ஆனந்தனையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த மேடையிலே நிற்கிறீங்க. அந்த மேடையில் நின்று கொண்டு பிஜேபியினுடைய ஆதரவோடு நான் தமிழகத்தை பிடிக்க போகிறேன், வெல்ல போகிறேன்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் நாட்டில் ஒரு பைத்தியம் ஒன்று இருக்குது, மரவம்பல சச்சிதானந்தன் சொல்லி, அது எனக்கு பக்கத்தூர் தான். அந்த கிளட்டை உசுப்பேற்றி விட்டு நான் இந்து தமிழத்தை உருவாக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஆளை உசுப்பேற்றி விட்டு அங்கே ஒரு விஷயத்தை செய்து பார்த்தீங்க. அதனூடாக ஈழத்தில் வந்து தலைவற்ற காலத்துக்கு பிறகு இந்த மத பிரச்சனை எதுவுமே கிடையாது, மதத்துக்கு இடையிலான எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை அந்த மரவம்பல சச்சிதானந்தம் முயற்சி செய்து பார்த்தது. அந்த கிளாடி அது வந்து எங்களோட மக்கள்கிட்ட எடுபடையில் வெற்றி எடுக்கல, அவரை துரத்தி அடித்து அங்கனேக கோடிக்குள்ளே படுக்க வச்சுட்டாங்க. சரியா? அது மட்டுமா, நீங்கள் எத்தனை விஷயங்களில் வந்து தடமாறுறீங்க அப்படின்றத திருப்ப உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்களும் பாஜகவும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்ட நீங்கள். என்ன திட்டம்னு சொன்னால், இலங்கையில் வந்து பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து நீடிக்கப்பட வேணும், இந்தியாவில் வந்து எமது அமைப்புக்கான தடை தொடர்ச்சியாக நீடிக்கப்பட வேணும், அதற்காக துணை நின்று நீங்களும் தானே அவளோடு சேர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியாதா? மீசக்காரன் அன்றைக்கு வந்து போனவர் வந்து அது உங்களுக்கு தெரியாதா? மீசக்காரர் உங்கள்கிட்ட வந்திருக்காருன்னு சொன்னால் மீசக்காரர் ஒரு புது அஜெண்டாவோட தான் வந்திருப்பார், வந்து உங்களோட காலில் விழுந்து கதறி இருப்பார், ஐயா அப்படியாவது எங்களை காப்பாற்றுக்கணும்னு சொல்லி. நீங்கள் பழைய பாசத்தில் அவருக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் இப்போ இன்றைக்கு இப்படி ஒரு அறிக்கையை விட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்லையா, நீங்கள் வந்து 2008க்கு பிறகு எப்போ பார்த்தாலும் அப்பப்போ நித்திரையில் எழும்பின மாதிரி எழும்பி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறது. அதில் என்னென்னு சொன்னால், தலைவர் இருக்கிறார், தலைவர் தாவது சரியான நேரத்தில் வருவார், தோன்றுவார், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதையை விட்டு எங்களுடைய மக்களுடைய எழுச்சி கொள்ள விடாமல் தலைவர் வருவார், நாங்கள் எல்லாம் வடிவாக ஆறுதலாக இருப்போம்னு சொல்லி உறக்கு நிலையை கொண்டு வர ஒரு வேலையை தான் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள். அதே மாதிரி தான் அந்த கொள்ளக்கார பெண் ஒருத்தியை கொண்டு வந்து ஒரு குரூப், அந்த குரூப் எங்களுக்கு தெரியும், அந்த குரூப் யாருன்னு தெரியும். அந்த குரூப் வந்து இவரான் தலைவற்ற மகள், இவ தான் இனிமேல் போராட்டத்தை நடத்த போகிறான்னு சொல்லி அவ கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போதும், அவளோட காய்ச்சினா அவ துவாரகா தான், எங்களுக்கு எனக்கு தெரியும் துவாராவை, இவ தான் அவன்னு சொல்லி உறுதிப்படுத்தி உங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லி திருப்பவும் எங்களோட மக்களை மடைமாற்ற பார்த்தீங்கள். அதுவும் ஐயா, உங்களோட பழைய நண்பர் திருமணம் கடந்த உறவு இராமீச வீரர் இருக்கார்ல, அவர் என்ன அஜெண்டாவோட வந்தவர், அந்த என்னென்ன அஜெண்டாவை உங்களுக்கு தந்தவர், அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு செய்தியை ஒரு ப்ரெஸ் மீட்டாக செய்திருக்கீங்கன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஐயா, எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஐயா. உங்களுக்கு ஒரு விஷயம்தான் சொல்கிறோம், ஈழத்தமிழர்களுக்கு உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குது. உங்களைத்தான் அனைவருக்கு மேலே எமது மக்கள் வச்சிருக்கிறார்கள். அந்த நன்மரியாதை கடைசி வரைக்கும் உங்கள் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது உங்கள்கிட்ட இருக்குது, உங்களால் மட்டும்தான் முடியும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இதே மாதிரியான உளறல்களை, இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக செய்வீர்களாக இருந்தால் எங்களுடைய மொழியில் ஈழத்தமிழர் என்ற பாஷையில் என்ன பெயர், என்ன பட்டம் கொடுக்கப்படும்ன்றது உங்களுக்கு வடிவாக தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. தயவு செய்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் எதற்காக நீங்கள் எல்லாத்தையும் இழந்து இருக்கிறீர்களோ அதே அந்த தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்பதற்காகவே நீங்கள் உழைத்து ஓய்வு பெற வேண்டும். அதுதான் உங்களுக்கு பெருமை செய்து தரும். அதுதான் உங்கள் வரலாறு உண்மையான முறையிலும் நியாயமான முறையிலும் உங்களை போற்றும் வகையிலும் பதிவு செய்யப்படும். தயவு செய்து பறந்துடாதீர்கள். நன்றி, வணக்கம்.